ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு லாக் மூலமாக உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணி. என்னுடைய வேலைகளை இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்தது. கஞ்சி தான் குடித்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு ஒன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் நைட்டு வந்துட்டு துணி காய போட்டிருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். 10 மணிக்கே பயங்கரமாக வெயிலாக இருக்குது. இதுக்கு மேலே விட்டோம்னா துணியெல்லாம் வெளுத்து போயிடும். அதனால் நான் எல்லா துணியும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சமையலை முடிச்சுட்டு மடித்து வைக்க போகிறேன். இப்போ ஒரு சின்ன கிளிப் என்னோடய செடிங்களை உங்ககிட்ட காட்டுறேன். இந்த செடிங்க எல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. வருவோமா வேணாமான்னு யோசித்து மெதுவாக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. எனக்கு செடி வளர்க்குறதுக்கு ஆசை. ஆனால் அதை ப்ராப்பராக பராமரிக்கிறதுக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அந்த வைலட் கலர் பூவில் இருந்தது பார்த்திங்கன்னா கேசவர்த்தினி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி, மஞ்சளும் இருக்குது, வெள்ளையும் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் கத்திரிக்காய் செடி. அதுக்கப்புறம் உருட்டு பரண்டை, முப்பரண்டை 2மே வச்சுருக்கேன். ஏதோ ஒரு விதை இருந்தது போட்டேன், பார்த்தா முள்ளங்கி வந்துருச்சு அதிலேருந்து. இது ஏதோ தவசிக்கரைன்னு நர்சரியில் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லதுன்னு கொடுத்தாங்க, அதனால் வளர்த்துட்ருக்கேன். இது 7 டே ரோஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் பொன்னாங்கண்ணி கீரை. அதுக்கப்புறம் ஒரு பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன். அப்புறம் ரம்பை, தூதுவளை, பசலைக்கீரை. இவ்வளோதாங்க என்னோடய செடிகள். வெளியே கொஞ்சம் வச்சுருக்கேன், அதை அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ். இதெல்லாம் எடுத்து வெளியில் போயிட்டு உள்ளே வந்தால் கண்ணே தெரிய மாட்டேங்குதுங்க, அந்தளவுக்கு இருக்குது வெயில். என்னதான் வெயில் அடித்தாலும் அந்த காஃபி 11 மணிக்கிட்ட குடிக்காட்டி தூக்கமே வராது. அதனால் ஒரு லைட்டாக ஒரு காஃபி போட்டு குடிச்சிக்கிறேன். என்ன தான் வெயில் அடித்தாலும் எனக்கு கூலாக குடிக்கணுங்கிறது தோணவே தோணாது. இந்த காஃபி தான் பிடிக்கும். மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி. அந்த ஒரு 10:30லேருந்து 11 மணிக்குள்ளே ஒரு காஃபி தான் எனக்கு பிடிக்கும். அதனால் ஒரு காஃபி போட்டு லைட் காஃபி தான் குடிப்பேன். நான் ரொம்ப டார்க்காக குடிக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த அகாரோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அது இந்த காஃபி மேக்கர் பார்த்திங்கன்னா எனக்கு இது 3வது பாட்டில் நினைக்கிறேன். அந்தளவுக்கு எனக்கு இது பிடிச்சி போச்சு. ரொம்ப வருஷமாக நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 உடஞ்சி போச்சு, இது 3வது. இப்போ நான் ஒரு காஃபி எடுத்துக்கிறேன். ஒரு காஃபி எடுத்துகிட்டு எனக்கு வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அந்த வேலைக்காக நான் இப்போ வெளியே போகிறேன். பக்கத்தில் தான் போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் வேலை தான் இருக்கும். அதனால் நான் கிளம்பிட்டேன். வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறது, போகிற வேலைக்கு போய் தான் ஆகணும். வேலையை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டேன். வரும்போதே வெயில் தாங்கவே முடியலங்க, பயங்கரமாக இருக்குது. நாவெல்லாம் வறண்டு போகுது, அந்தளவுக்கு வெயிலாக இருக்குது. நான் வரும்போது வாட்டர்மெலன் தான் வாங்கிட்டு வந்தேன். அது கூட பலாப்பழத்தோட விதை கொட்டை இருந்தது, அதாவது பலாக்கொட்டை, அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்றைக்குமே நான் வாங்கிட்டு வந்தோன்னே இந்த கிளிங் ரேப்பை உடனே எடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் கழுவி எடுத்துக்குவேன். அது ரைட்டாக தப்பான்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த கிளிங் ரேப்லேருந்து எடுத்தோன்னே அதை அப்படியே சாப்பிட தோணாது, லைட்டாக கழுவிக்க தோணும். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எவ்வளோ தான் நம்ம தண்ணி குடித்தாலும், எவ்வளோ தான் பழம் சாப்பிட்டாலும் வெயில் பார்த்திங்கன்னா தாங்கவே முடியல, அந்தளவுக்கு இருக்குது. நான் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி மீன் புட்டு தான் செய்ய போகிறேன். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் மசாலா தடவி இதை ஸ்டீம் பண்ணிகிட்ருக்கிறதுக்குள்ளே நான் ஃப்ரூட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள் போட்டு மீனை நல்லா பெசறிட்டு அதை ஸ்டீம் பண்ணிவிட்டு நான் ஃப்ரூட் சாப்பிட போகிறேன். இது நான் இதில் மிளகுத்தூளும் உப்பும் போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மீனை நான் புட்டு செஞ்சுட்டேன். இது என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதை ரெசிப்பியாக அடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு லெமன் ரைஸ் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதத்தை வடித்து அது சூடாக இருக்கும் போதே இப்போ நான் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, அது லெமனோட ஜூஸை தான் நான் ஐஸாக ஆக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி லெமன் எனக்கு நிறைய கிடைக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்குவேன் நான். இந்த மாதிரி இருக்கும். ஆனால் சூடான சாதத்தில் போட்டோன்னா உடனே கரைஞ்சிரும். நம்ம சாதத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுக்கிட்டேன் நான். இப்போ அது பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயே நல்லா கரைஞ்சி ரெடி ஆயிரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சு கடுகு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, வேணும்னா நீங்கள் கடலைப்பருப்பு கூட போட்டுக்கோங்க.
கடலைப்பருப்பு வேர்க்கடலை ரெண்டுமே கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி. நான் ஏற்கனவே ஒரு ரெசிபி போட்டிருப்பேன், அதை கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கலான்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் வேணால் அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம். நான் அதை செஞ்சிட்ருக்கிறப்ப என்னுடைய மொபைல் வந்து மெமரி ஃபுல் அப்படி வந்ததுனால நான் வந்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனை செக் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு அந்த கொத்தமல்லியோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சு. அவ்வளோதான், அதை தாளித்து இதை கொட்டிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா நம்ம சூப்பரான சீக்கிரமாக செய்யக்கூடிய லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. லெமனை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த லெமன் ரைஸை செஞ்சிடலாம். இப்போது என்னுடைய லஞ்ச் பிளேட் பார்க்கலாம். சூப்பரான ஒரு லெமன் சாதம், அதுக்கப்புறம் மீன் புட்டு. அடுத்த ரெசிபி இந்த மீன் புட்டு வரும், நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் என்னோடய லஞ்ச் பிளேட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நான் இதெல்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறதையெல்லாம் நல்லா மூடி வச்சுட்டு, வாழை இலை எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அதையே போட்டு லெமன் ரைஸை மூடி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். ஏன்னா கிச்சனில் நிற்கவே முடியலைங்க, அந்தளவுக்கு வேர்த்து கொட்டுது, ஒன்றுமே முடியல வேலை பார்க்க. பெஸ்ட்டு காலையிலே வேலையை செஞ்சு முடிக்கிறது தான். மதியானம் வரை இழுத்தோன்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து பாத்திரம்லாம் நான் ஈவினிங் தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.